ஆமாம் அப்படியே விரிச்சு விடுங்க. வேணும் ஓரமா அப்படியே ஓரமாக வச்சுருங்க. ஓரமா வச்சுருங்க. முதல்வர் விஜய் தமிழக வெற்றி கழகம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினருக்கும் கோடான கோடி நன்றிகளை தமிழக உங்கள் பொறுப்பாளர்களை பற்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்துடைய நிரந்தர முதல்வர் வாகை சூடும் வரலாறு தெரிந்துவிட்டது. மக்கள் இன்னும் முதல்வர் ஆட்சி அறையிலே ஏறிவிட்டார். நாளை வரலாறு இன்று வரலாறு படைக்கப்பட்டது. தமிழக மக்களின் நெஞ்சங்கள் எல்லாம் தீர்மானிக்கின்ற தமிழகத்துடைய வெற்றி தளபதி மக்கள் முதல்வர் தளபதி நடிகர் விஜய். அடுத்தது என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சுனால இறங்கச்சானா ரப்ல பிள்ளை வாங்கலாம்.
நேரம் அங்க முடிஞ்சு அங்க நேரம் முடிஞ்சு அமௌண்ட் கொடுத்துட்டு சரண் வரத்து எல்லாம் சரியாயிடும். தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் மக்களின் முதல்வர் தம்பி அப்படியே உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்கடா அப்படியே போடுங்க
மாமா ஜெயிச்சே காட்டிக்கலாம். வாங்க வா போட்டா பாரு மொபைல் வச்சிருக்கீங்க காட்டி திருப்பி வரட்டுமா? சும்மா லட்டு தான் அது. திரும்ப லட்டுமா இதே நான் ஜெயிச்சிருக்கேன். வாங்க திருப்பி லட்டு வாங்க அப்படியே வாங்க. மாமா திருப்பி லட்டு வாங்க மாறிடுவோம். திருப்பி லட்டுமா திருப்பி லட்டுமா
தளபதி ஜெயிக்க வச்சு எல்லாத்துக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். டிராபிக் பண்ணிடாது, அப்படியே ஓரம் மாத்துறீங்க. விஜய் 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 எல்லாருக்கும் நம்மள ஆசோட்டம் நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணும். விஜய் நல்லா இருக்கு. நல்லா லட்டுல பானை என் பேர் ஜெயின் அலாவுதீன், கோரிப்பாளையம் பகுதி செயலாளராக இருக்கேன். இன்னைக்கு எங்கள் தளபதி முதல்வர் ஆனது மிகப்பெரிய மகிழ்ச்சி. பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெண்கள்லேருந்து காலையிலே வெள்ளனா வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதில் 3 கான்செப்ட் தான் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க, இதோட பணம் கொடுத்துமே ஜெயிக்க முடியல, அதை எங்கள் அண்ணன் முறியடிச்சிட்டாப்புல. 2வது ஜாதி வாரிய இது, அதையும் முறியடிச்சிட்டாப்புல. எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு அந்த அரியணையில் ஏறுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாரு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் மீறி இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிச்சயம் அந்த நம்பிக்கையை எங்கள் தளபதி காப்பாற்றுவார், அதை செய்வார். இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர முதல்வர்னா எங்கள் அண்ணன் தளபதி விஜய் மட்டும்தான். இந்த மதுரையில் தெரியும், 5 தொகுதியில் எங்கள் அண்ணன் விஜயன்பன் கல்லானா அந்த அளவுக்கு மிக அருமையாக உழைச்சாப்புல. அவரோட முயற்சியால் இன்னைக்கு எல்லா மதுரையில் இந்த எல்லா தொகுதியும் வென்று இருக்கும். இதுக்கு மக்களோட சாட்சி தான், அவரோட மிகப்பெரிய உழைப்பு விஜயன்பன் கல்லானையோட இருக்கு. என்றும் அவர் வழியில் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். தளபதி என்றுமே நிரந்தர முதலமைச்சராக இருப்பார். இந்த மழையோட வெற்றிக்கு காரணமே விஜய் அன்பன் கல்லாணி அவர்கள் தான். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் தளபதிக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் முதல்வர் பதவியாத்திரை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ வந்து பொதுமக்களுக்கு இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, சமூக நீதி சமூக இது, அதே மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக பாடுபட்டவங்க விஜய் அன்பன் கல்லாணை மட்டுமே. இந்த மதுரையில் வந்து 8 தொகுதியை பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அயரா உழைப்பு வந்து நம்ம விஜய் அன்பன் கல்லாணை மட்டுமே. சரிங்களா? ஆனால் வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம், தளபதிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அவங்க என்ன கோரிக்கையோடு வந்தாங்களோ அது நல்லபடியாக வந்து நிச்சயமாக வந்து நாங்கள் செயல்முறை கொண்டு வருவோம் கட்மாமா. நன்றி. என் பேர் புதூர் பகுதி மசன் முகமது. என் பேர் ரியாஸ் பானு, மதுரை மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதி வந்து ஜெயிச்சது. நிஜமாவே மதுரைக்குன்னு வந்து விஜய் அன்பன் கல்லாணை எங்கள் அண்ணன், அவங்க வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப வந்து காலை நைட்டும் நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. தளபதியோட உதவியோடு நாங்கள் பண்ணுவோம் இனிமேலும். கண்டிப்பா எல்லாமே அதெல்லாம் பெரிய வரவேற்பா எடுத்துக்கணும். அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க, சொன்னது எல்லாமே கண்டிப்பா பண்ணுவாங்க. மக்கள் எல்லாமே ஆசைப்படுறாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. மக்கள் எதை நினைச்சு ஓட்டு போட்டாங்களோ அதெல்லாம் கண்டிப்பா அதுக்கு மேலேயும் தளபதி பண்ணுவாங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இனிமேலும் தளபதி தான் நிரந்தர முதலமைச்சரா இருப்பாரு. அதுக்கு மென்மேல் நாங்க தளபதிக்காக என்னவோ செய்யணுமோ அதெல்லாம் நாங்க நல்லபடியா செய்வோம். விஜய் அன்பன் கல்லாணை என்ன கீழே இருக்க ஐடி விங்ல இருந்து பேசுறேன். அதாவது இப்போ ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க, நீங்க வந்து கிரவுண்ட்ல இருந்து வரல, நீங்க வந்து சும்மா ரசிகர் கூட்டம் வச்சுக்க. கிரவுண்ட்ல இருந்து வராமலாம் இல்லைங்க. நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்து விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சதுல இருந்து ரத்த தானம், விஜய் விலையில்லா விருந்தகம். இப்போ நீங்கள் மதுரையிலே போய் பார்த்தீங்கன்னா 7 இடத்துல விலையில்லா விருந்தகம்னு சொல்லி காலையில் இருக்கிற மக்களுக்கு பூரா சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறோம், ரத்த தானம் பண்ணுறோம், பயிலகம் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கிரவுண்ட் லெவலில் பண்ணி அப்படியே தான் படிப்படியாக தான் மேலே வந்திருக்கோம். சும்மா அப்படியே விஜய் வந்துட்டாரு, ஐயோ ரசிகர் கூட்டம் பூரா போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அரசியலோ எதுவோ 2 தான், வெற்றி தோல்வி தான். அவன் எப்படி ஜெயிக்கிறான்னா அந்த வெற்றி தோல்வினா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் எங்களால் உள்ளே வந்தீங்க, எங்களால் உள்ளே வரலன்ற விமர்சனத்துக்குலாம் போகவே போகாதீங்க ஃபர்ஸ்ட்டு. ஆமாம், வேற கேள்வி இருக்கா?